இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் அவரோட மனைவி. என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது மாமா. என்ன லக்ஷ்மி, எங்க இருந்தவளை கூட்டிட்டு வந்து மணமடையில உட்கார வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலியும் கட்ட போற. இப்ப கூட நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்க. இது பார், உன் கழுத்துல நான் தாலிய கட்டுறண்டி. அப்புறமா நீயே கஜேந்திரனோட பொண்டாட்டின்னு சொல்லுவடி. ஒரு நிமிஷம் மாமா. நீங்க என்ன தூக்கிட்டு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டீங்கன்னு. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆமா மாமா, அதனால நான் அப்பவே அரளி விதைய அரைச்சு சாப்பிட்டுட்டேன். ஏ லக்ஷ்மி, என்ன என்ன சொல்ற? நான் செத்தாலும் அவரோட பொண்டாட்டியாதான் சாவனை ஒழிய உங்க கையால என் கழுத்துல தாலி கட்ட விடவே மாட்டேன். என்ன எப்படி ஒரு கனவு? கஜேந்திரன் மகா கழுத்துல மட்டும் தாலி கட்ட பார்த்தான்னா கனவுல வந்த மாதிரி மகா நிச்சயம் ஏதாவது பண்ணிக்குவா. இப்ப என்ன பண்றது? மகாவை மட்டும் காப்பாத்தாம விட்டுறாத. இந்த பாவம் காலத்துக்கும் உன்னை சும்மாவே விடாது. அவன் எங்க வச்சு கஜேந்திரன் தாலி கட்ட போறான்னு தெரியலையே. எங்கன்னு போய் தேடுறது? கஜேந்திரனுக்கே போனை போட்டு அவன் வாயை கிளறி மகா வச்சிருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாமா? சொல்லு அண்ணா. வணக்கண்ணா, நான் கருணா பேசுறேண்ணே. அப்புறம் அண்ணா, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியாச்சாண்ணே? இல்ல, அதுக்கு நேரம் இருக்கு. அது எதுக்கு நீ கேட்குற? என்னண்ணா, அவ்வளோ தூரம் பொண்ணை தூக்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்துருக்கேன். நீங்க அவளுக்கு தாலி கட்ட போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் அண்ணா, வீட்லயா இல்ல கோயில்ல வச்சா கல்யாணம்? இத பாரு, எனக்கு இப்ப பேச நேரம் இல்ல. ஏய், தயாராயிட்டல? அவ பாத்ரூம் போயிருக்கா. ரெடி ஆனவனே கூட்டு வரேன். சீக்கிரம். சரிங்கய்யா. லக்ஷ்மி, இந்த தடவை நீ மிஸ்ஸே ஆக மாட்டடே. மகா கழுத்துல வேணும் தாலி கட்டல. ஏதோ கோயில்ல வச்சுதான் அவன் தாலி கட்ட போறான். எந்த கோவிலா இருக்கும்?